ஓம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, சந்தோஷமாக வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி கவலை கொண்டு வீணடித்து கொண்டிருக்கின்றாய்? எங்கே அப்பா சந்தோஷமாக இருப்பது? இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் எப்படி நிம்மதியாக வாழ்வது? மனதில் இவ்வளவு பெரிய பாரங்களை வைத்துக்கொண்டு எப்படி என்னால் சந்தோஷமாக சிரித்து வாழ முடியும் என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ கேட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ படும் கஷ்டத்தை பார்க்கவா உன் கணபதி நான் இருக்கின்றேன். உன்னுடைய வேதனைகளையெல்லாம் அடியோடு போக்கத்தானே உன் கணபதி நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். கலகலவென நீ சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ்வதை பார்க்க நானும் ஆவலாக இருக்கின்றேன். உன் மனதிற்குள் எத்தனை வலிகள், வேதனைகள், அவஸ்தைகள், இத்தனை வேதனைகள், இதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீயோ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இனியும் இப்படி உன்னை கஷ்டப்படக்கூடிய நிலையில் நான் வைக்கப் போவது இல்லை. அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து நான் உன்னை விலக்கி வைப்பேன். வேதனைகள் இல்லாத, வலிகள் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனதில் உறுதியான நம்பிக்கை தான் என் மேல் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி நான் செயல்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அளவை பார்த்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன். இந்த தும்பிக்கையானின் அருள் கிடைத்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு உயரத்தை காணும். எங்கே சென்றது அத்தனை கவலைகளும், துன்பங்களும், கஷ்டங்களும் என்று தேடுகின்ற அளவிற்கு மாயமாய் போகும். நம்பிக்கை குறையாமல் எவன் என்னை முழுமனதோடு நம்புகின்றானோ அவனுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும். இவ்வளவு துன்பம் வருகின்றதே என்று கஷ்டப்படாதே, சந்தேகப்பட்டு கொண்டு நொந்து கொள்ளாதே. இறைவனின் மீதே சந்தேகப்பட்டால் வாழ்க்கை எப்படி ஒரு பிடிப்போடு இருக்கும்? விரக்தி அல்லவா தோன்றும். இறைவனின் மீதும் சந்தேகம் வேண்டாம், என் குழந்தையாகிய உன் மீதும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். இருவரையும் நீ முழுமையாக நம்பும் பொழுது வெற்றி என்ற ஒன்று உன் வாழ்வில் கிடைத்தபடியே இருக்கும். உன்னுடைய முழு நம்பிக்கையையும் என் மீதும் உன் மீதும் வை. நான் கைவிடாமல் காப்பேன். உன்னுடைய தகுதியும் திறமையும் உன்னை காக்கும். உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் உன்னை காக்கும். நீ ஆசைப்பட்ட எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. அதனால் ஆசை கூட பட இப்பொழுது எல்லாம் பயப்படுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி எனக்கு முழுமையாக தெரிகின்றது. உன்னுடைய நிலை எனக்கு முழுமையாக தெரிகின்றது. நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளையும் இனி நீ சந்தோஷமாக கழிக்கும்படி நான் ஆணை பிறப்பிப்பேன். ஒரு நொடி தவறாமல் என்னை நினைத்து கொண்டே இரு. உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்து மிகப்பெரிய வெற்றியையும் தருவேன். நல்லதே நடக்கும்.